ரிக்வேதத்தில் இந்திரனுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திரன் என்றால் இந்திரியத்தை குறிக்கிறது, உடலில் உள்ள இந்திரியத்தை குறிக்கிறது. தற்சமயம் இந்திரன் இருக்கிறானா இல்லையா என்றே தெரியவில்லை. புராண கதைகளில் வேதங்களிலும் அவனுக்கு இருந்த முக்கியத்துவம் தற்சமயம் இல்லை. இந்திரனை புற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய எறும்புடன் ஒப்பிடுகிறார்கள் புராணங்களில். எப்படி எறும்பு புற்றுக்குள்ளிருந்து சாறை சாறையாக எறும்பு வெளிவருகிறதோ, இந்திரியமும் அப்படித்தான், மனித உடம்பில் அப்படித்தான் வருகிறது. ஆண் உயிரணுக்களும் அந்த வேகத்தில் தான், அத்தனை அளவில் தான் வெளியே வருகிறது. அதனால்தான் அவர்கள் எறும்பு புற்றுடன் ஒப்பிடுகிறார்கள், எறும்புடன் ஒப்பிடுகிறார்கள். இன்று இந்திரியம் இந்த மனிதனுக்கு மிகவும் முக்கியம். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, இந்திரியம் என்பது இருபாலாருக்குமே உண்டு. இந்த இந்திரியம்தான் குழந்தை பிறப்பிற்கும் இந்த உலகத்தில் உடைய மக்களுடைய மறுமலர்ச்சிக்கும் அது மிகவும் உறுதுணையாக இருக்கிறது.